இன்ஷூரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் கம்பெனிஸில் இருக்கிற டாப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸோட பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் இருக்கிற ஒரு டாப் ரேட்டட் ப்ராடக்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்களா, இல்லை நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்களா, அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ளே இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்க போகிறீங்களா, இல்லை உங்கள் இன்சூரன்ஸ் கூட, அதாவது கவரேஜ் கூட கேஷ் போனஸும் சேர்த்து வருடாந்திரம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் இருக்கிற ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் பவர் அட்வான்டேஜ் பிளான் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நான் லிங்க்டு பிளானுங்க. அதாவது யூலிப் பிளான் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பார்ட்டிசிபேட்டிங் பிளானுங்க. அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்லேருந்து உங்களுக்கு அந்த கேஷ் போனஸை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஃபிக்ஸட் பிளான் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எதர் வந்து உங்களுக்கு கேஷ் போனஸ் அதிகமாகவும் கிடைக்கலாம், இல்லை வந்து கம்மியாகவும் கிடைக்கலாம். அது வந்து பேஸ்ட் ஆன் கம்பெனியோட ப்ராஃபிட்ஸை பொறுத்து இது மாறுங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு நான் கேரண்டிட் பிளான், கேரண்டிட் பிளான் கிடையாது. அதாவது கேரண்டிட் பிளான் அப்படின்னா உங்களுக்கு பாண்டில் என்ன மென்ஷன் ஆயிருக்கோ அது கேரண்டிடாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து டியூரிங் உங்களோட சர்வைவல் பேயவுட்டோ, இல்லை வந்து உங்களோட மெச்சூரிட்டி அப்போவோ கம்பெனியோட ப்ராஃபிட்ஸை வச்சு தான் உங்களுக்கு அந்த கேஷ் போனஸை டிக்ளேர் பண்ணுவாங்க, இல்லை மெச்சூரிட்டியை டிக்ளேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அது மேக்ஸிமமும் வரலாம், இல்லை மினிமமும் வரலாம். சரிங்களா? ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க் தாங்க இந்த பிளான் நீங்கள் எடுக்கிறது. பட் இது வந்து இண்டஸ்ட்ரியோட ஒரு பெஸ்ட் பிளானுங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃபோட ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்டாக அது இருக்குது. ஸோ இப்போதைக்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லட்ச ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 40% வரைக்கும் இதில் வந்து 40,000 வரைக்கும் இதில் வந்து கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க வருஷம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏன் வந்து இண்டஸ்ட்ரி பெஸ்ட் பிளான் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம பாலிசி எடுக்கிற முதல் வருஷத்துலேருந்தே கேஷ் போனஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதாவது இந்த வருஷம் போட்டோம் அப்படின்னா இந்த வருஷமே ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு நிறையா மக்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ரெகுலரான ஒரு இன்கம், லைஃப் லாங் ஒரு ரெகுலரான ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்கம் மட்டும் இல்லாமல் இதில் வந்து லைஃப் லாங் வந்து ஒரு 100 வயசு வரைக்கும் ஒரு ஹோல் லைஃப் கவரேஜும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ லைஃப் லாங் ஒரு லைஃப் கவரேஜும் கிடைக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் வருஷத்துலேருந்தே கேஷ் போனஸ் அப் டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு ரெகுலரான இன்கம் கிடைக்குதுங்க. ஸோ அதனால தான் இந்த சஞ்சய் பவர் அட்வான்டேஜ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட பெஸ்ட் பிளான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சஞ்சய் பவர் அட்வான்டேஜில் 2 வேரியன்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து இமீடியட் இன்கம் வேரியண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து டிஃபர்ட் இன்கம் வேரியண்ட்டுங்க. இப்போ இந்த இமீடியட் இன்கம் வேரியண்ட்டில் முன்ன சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாலிசி இயர்லேருந்து உங்களுக்கு வந்து கேஷ் போனஸ் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அது வந்து இமீடியட் இன்கம். ஓகேங்களா? டிஃபர்ட் இன்கம் வந்து நீங்கள் ஒரு 10 வருஷம் பணம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 11 வருஷத்துலேருந்து உங்களுக்கு கேஷ் போனஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து டிஃபர்ட் இன்கம் ஆப்ஷனுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே இதில் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்தில் என்ன ஆப்ஷன்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்று இமீடியட்டாக வேணும்னா ஃபஸ்ட் பாலிசி இயர்லேருந்தே உங்களுக்கு வேணும்னா இமீடியட் இன்கம் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தா போதுங்க, நான் 10 வருஷம் பணம் கட்டுறேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கேஷ் போனஸ் கொடுத்தா போதுங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து டிஃபர்ட் இன்கம் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் பட் இந்த இமீடியட் இன்கம் ஆப்ஷனில் உங்களுக்கு கேஷ் போனஸ் மட்டும்தான் வரும், கேரண்டிட் இன்கம் வராதுங்க. பட் இந்த டிஃபர்ட் இன்கம் ஆப்ஷனில் உங்களுக்கு கேஷ் போனஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால வருஷத்துக்கு ஒரு 25 இயர்ஸ்க்கு இவங்க வந்து கேரண்டிட் இன்கமும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து டிஃபர்ட் இன்கமில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பட் நம்ம இமீடியட் இன்கம் பார்த்தோம் அப்படின்னா முதல் வருஷத்துலேருந்தே நம்மளுக்கு இன்கம் வர ஸ்டார்ட் ஆகுது, போனஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து இமீடியட் இன்கமில் இருக்கிற அட்வான்டேஜ். உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. எது உங்களுக்கு பிடிக்குதோ, உங்கள் லைஃபோட கோல்ஸ் வந்து எது வந்து ஷூட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இந்த பாலிசியில் எந்த வயசுலேருந்து என்ட்ராகலாங்க, மேக்ஸிமம் எந்த வயசு வரைக்கும் என்ட்ராகலான்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாலிசியில் மினிமம் 30 நாள் பிறந்த குழந்தையிலேருந்தே என்ட்ராகலாங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வயசு வரைக்கும் அப்படின்னா 65 வயசு வரைக்கும் இந்த பாலிசியில் நீங்கள் தாராளமாக என்ட்ரு ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் மெச்சூரிட்டி எந்த வயசில் வாங்கிக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் 100 வயசில் கூட இதில் வந்து மெச்சூரிட்டி வாங்கிக்கலாங்க. அப் டு 100 இயர்ஸ் வரைக்கும் இதில் மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மினிமம் ப்ரீமியம், பேசிக்காக எவ்வளோ ப்ரீமியம் வந்து க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வருஷம் நீங்கள் கட்டுறீங்க, ஆனுவல் மோடில் கட்டுறீங்க அப்படின்னா பேசிக்காக 25,000 கட்டணுங்க. ஓகேங்களா? ஆஃப் இயர்லி மோடில் 6 மாதத்துக்கு நீங்கள் ஒரு தடவை கட்டுறீங்க, வருஷத்துக்கு 2 தடவை கட்டுறீங்க அப்படின்னா 12,750 ரூபா கட்டணும். குவார்ட்டர்லி மோடில், அதாவது வருஷத்துக்கு 4 தடவை, ஓகேங்க, காலாண்டு முறையில் நீங்கள் வந்து கட்டினீங்க அப்படின்னா
6,500 கட்டணுங்க. இல்லை மாதம் மாதம் நீங்கள் கட்டினாலும் கட்டிக்கலாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா மினிமமாக 2,188 கட்டிக்கலாங்க. ஆனால் மேக்ஸிமம் இந்த பாலிசியில் நீங்கள் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 1,00,000 ரூபாயிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் இந்த பாலிசி வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ அது கீழே நீங்கள் கட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்காதுன்னு சொல்லலை. பெனிஃபிட்ஸ் அவ்வளோ வராது. நீங்கள் அதிகமாக ப்ரீமியம் சூஸ் பண்ணால் தான் அதிகமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு அந்த கேஷ் வந்து ஏதோ ஒரு பயனுள்ள விதத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீமியம் நீங்கள் கொஞ்சம் ஹையராக சூஸ் பண்ணி கட்டிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வரக்குள்ள நம்மளுக்கு கேஷ் போனஸ் அதிகமாக ரிசீவ் ஆகுங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்முங்க. ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் பாலிசி காலமில் மொத்தமாக ஒரு 40 வருஷம் எடுக்கிறீங்க இல்லை 70 வருஷம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாலிசி காலமில் எத்தனை வருஷம் நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு லிமிட்டட் பே ஆப்ஷன் தான். ஸோ எத்தனை வருஷம் அப்படின்னா இமீடியட் இன்கம் ஆப்ஷனில் 5 வருஷத்துலேருந்து 12 வருஷம் வரைக்கும் நீங்கள் பணம் கட்டிக்கலாம். ஓகேங்களா. 5, 6, 7, 8, 9, 10, 12 இந்த வருஷத்தில் நீங்கள் எப்படி வேணால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி கட்டிக்கலாங்க. இல்லை என்னால் 5 வருஷம் மட்டும் தான் பணம் கட்ட முடியும் அப்படின்னா 5 வருஷம் மட்டும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை மேக்ஸிமம் 12 வருஷம் நான் பணம் கட்டுறேன் அப்படின்னா 12 வருஷம் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி டிஃபர்ட் இன்கமில் ஸ்டார்டிங் ஃப்ரம் அதாவது 7 வருஷத்துலேருந்து நீங்கள் மேக்ஸிமம் 12 வருஷம் வரைக்கும் பணம் கட்டிக்கலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாலிசி டேர்ம் மொத்த பாலிசி காலம். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக எவ்வளோ பாலிசி டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 100 வயசு, அதாவது 100 வயசு வரைக்கும் பாலிசி டேர்ம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு 25 வயசில் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா 100 வயசு வரைக்கும் எனக்கு கவரேஜ் வேணும் அப்படின்னா அப்போ மொத்த பாலிசி டேர்ம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 75 வருஷம் இருக்குங்க பாலிசி டேர்ம். ஓகேங்களா. இப்போ 100 மைனஸ் ஏஜ் எட் என்ட்ரி. இப்போ 100 வயசு வரைக்கும் உங்களுக்கு பாலிசி டேர்ம் இருக்குது. அப்போ எந்த வயசில் ஒரு 30 வயசில் நீங்கள் என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னா இப்போ டோட்டலாக வந்து 70 வயசு உங்களுக்கு பாலிசி டேர்மாக இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஃபிக்ஸட் பாலிசி டேர்ம் கூட இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 25 இயர்ஸ்லேருந்து 40 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் பாலிசி டேர்ம் கூட நீங்கள் 100 வருஷம் எடுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸடாக ஒரு 40 வருஷம் இல்லை 25 வருஷம் கூட எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது டெத் பெனிஃபிட்டுங்க. அப்போ இந்த பாலிசி எடுத்து நடுவில் அந்த பாலிசி தரருக்கு ஏதோ ஒன்று ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா ஸோ அவருக்கு என்ன மாதிரியான டெத் பெனிஃபிட் 3 க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து 10 டைம்ஸ் ஆஃப் ஆனுவலைஸ்டு ப்ரீமியம். நீங்கள் கட்டுற வருடாந்திர ப்ரீமியத்துலேருந்து 10 மடங்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1,00,000 ரூபா நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து லைஃப் கவராக வருங்க, டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டி அந்த முதிர்வு தொகையை கூட உங்களுக்கு வந்து டெத் பெனிஃபிட்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லை மூணாவது ஆப்ஷன் வந்து டெத் பெனிஃபிட் மல்டிபிள்ஸ்னு ஒரு ஃபேக்டர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் கட்டுற வருடாந்திர ப்ரீமியத்துலேருந்து ஒரு டெத் பெனிஃபிட் ஃபேக்டர் வந்து மல்டிப்ளை பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அந்த டெத் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3 க்ரைட்டீரியாவில் 3 ஆப்ஷனில் எது வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அது வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த டெத் பெனிஃபிட் ஃபேக்டர் வந்து எப்படி ஒரு டேபிள் காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவங்க எப்படி வந்து சூஸ் பண்ணுறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து பேஸ்டான உங்களோட ஏஜ் பொறுத்து அந்த டெத் பெனிஃபிட் ஃபேக்டர் வந்து மாறுதுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் எட் என்ட்ரி டெத் பெனிஃபிட் மல்டிபிள். ஓகேங்களா. அப்போ ஒரு வயசுலேருந்து நீங்கள் 5 வயசுக்கு கீழே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெத் பெனிஃபிட் மல்டிபிள் எவ்வளோ வருது அப்படின்னா 15 டைம்ஸுங்க, அதாவது 15 மடங்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1,00,000 ரூபா நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் டெத் கவர் அப்படின்னா 15 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்குங்க டெத் கவர். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 30 வயசில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 12.5ங்க. அதாவது ஒரு 1,00,000 ரூபா அவர் கட்டுறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ டெத் கவரேஜ் கிடைக்குது அப்படின்னா 12,50,000 கிடைக்குங்க. ஸோ அப்போ 60 வயசு ஒருத்தர் என்ட்ரு ஆகிறார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்கணும்னா 10 டைம்ஸுங்க. அதாவது 1,00,000 கட்டார் அப்படின்னா 10 லட்ச ரூபா தான் அவருக்கு வந்து டெத் கவரேஜே கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த டெத் பெனிஃபிட் ஃபேக்டர் வந்து வயசு ஆக ஆக ஓகேங்களா நீங்கள் வந்து கம்மியான வயசில் என்ட்ரி ஆனீங்கன்னா டெத் பெனிஃபிட் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா. அதிகமான வயசில் என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா அப்படியே இது வந்து டெத் பெனிஃபிட் ஃபேக்டர் வந்து கம்மியாகிட்டே வருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டேபிளுக்கு நம்ம ரெஃபர் பண்ணிக்கோங்க டெத் பெனிஃபிட் மல்டிபிளுக்கு. ஸோ அடுத்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு 30 வயசு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பாலிசி எடுக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆனுவலைஸ்டு ப்ரீமியமாக எவ்வளோ கட்டுறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபா கட்டுறாரு. அப்போ 8 வருஷத்துக்கு ஒரு 8 லட்ச ரூபா கட்டுருவார். அப்போ அவருக்கு சம் அஷ்யூர்ட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 8 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இவர் வந்து 31வது வயசுலேருந்து அவர் எவ்வளோ கேஷ் போனஸ் வாங்குறாரு. இது வந்து இமீடியட் இன்கம் ஆப்ஷனுங்க. ஓகேங்களா. அதாவது இந்த வருஷம் கட்டுறாரு அப்படின்னா அதே வருஷத்தோட எண்டில், அதாவது அடுத்த ப்ரீமியம் கட்டுறதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து கேஷ் போனஸ் ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா. அப்போ 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க இங்கே. ஒன்று வந்து 4% per annum, இன்னொன்று வந்து 8% per annumங்க. ஓகேங்க. அப்போ 4% per annumனா மினிமமாக உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 14,500 தாங்க வருது. ஸோ இது வந்து மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்குங்க.
ஸோ அதே மாதிரி 8%ல் பார்த்திங்க அப்படின்னா 30,000 வருதுங்க. ஸோ இதே மாதிரி அவர் எத்தனை வருஷத்துக்கு வாங்குவார் அப்படின்னா 70 வருஷத்துக்கு வாங்கிட்டே இருப்பாருங்க. 70 வருஷத்துக்கு இந்த கேஷ் போனஸ் வந்து அவருக்கு வருஷம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க. ஒரு வருஷம் உங்களுக்கு 30,000 வரலாம், இல்லை ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு 14,500 வரலாம். இந்த 30,000 விட அதிகமாக கூட கொடுக்கலாம். அதாவது இது வந்து பார்ட்டிசிபேட்டிங் பிளான், ஓகேங்களா. ஸோ அப்போ கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்லேருந்து உங்களுக்கு கேஷ் போனஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் அதிகமாக வந்தது அப்படின்னா உங்களுக்கு கேஷ் போனஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கேரண்டிட் பிளான் கிடையாது. உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் இதை எடுக்கணும். பட் HDFC பொறுத்த அளவுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாவே கொடுக்குறாங்க. ஏன்னா கம்பெனி வந்து நல்ல க்ரோத் ரேட்டில் போயிட்டுருக்குங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நம்பி எடுக்கலாம். நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு, நான் சொல்கிறதுக்காக எடுக்க வேணாம், நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க, ஓகேங்களா. அப்போ டோட்டலாக வந்து இதில் டோட்டல் பெனிஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் நீங்கள் எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா அந்த 70 வருஷத்துக்குங்க 1,76,34,000 போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அட் 8% போட்டிங்கன்னா. இது வந்து லைஃப் லாங் இன்கம். உங்களோட 100 வயசு வரைக்கும், இப்போ இவர் வந்து 30 வயசில் என்ட்ரியாக இருக்கார், அவரோட 100 வயசு வரைக்கும் அவர் ரெகுலரான இன்கம் வாங்கிட்டு இருப்பார். ப்ளஸ் வந்து ஒரு டெர்மினல் போனஸும் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, ஓகேங்களா. டெர்மினல் போனஸ் டிக்ளேர் பண்ணி டோட்டலாக வந்து அவருக்கு வந்து இவ்வளோ மெச்சூரிட்டி கொடுக்குறாங்க அட் 8%க்கு, ஓகேங்களா. ஸோ அடுத்து டிஃபர்ட் இன்கம் ஆப்ஷனில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாங்க, ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்து ஒரு 8 வருஷம் பணம் கட்டுறாரு, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டுறாரு. ஸோ முன்ன சொன்ன மாதிரி டிஃபர்ட் இன்கமில் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு வந்து கேரண்டீட் இன்கம் கொடுப்பாங்க, ஓகேங்களா. அந்த கேரண்டீட் இன்கம் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 28,400 வருஷம் அந்த 25 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 25 இயர்ஸ்க்கும் அவருக்கு இந்த கேஷ் போனஸும் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதாவது கேஷ் போனஸ் மட்டும் சொன்னோம் இல்லையா, அட் 8% இல்லை 4%. ஸோ அதுவும் சேர்த்து வருங்க இந்த 25 வருஷத்துக்கு. ஸோ இந்த கேஷ் போனஸும் வரும், ஓகேங்களா. இப்போ கேஷ் போனஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 8% டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா 42,600 இந்த கேஷ் போனஸ் வரும். இது வந்து கேரண்டீட் கிடையாது. பட் இந்த 25 வருஷத்துக்கு கேரண்டீடாக ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு 28,400 கொடுக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 25 இயர்ஸ்க்கு அவங்க 8% டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேரண்டீட் இன்கம் பே அவுட்டும் உங்களுக்கு கிடைக்கும், இந்த கேஷ் போனஸ் பே அவுட்டும் ரெண்டும் சேர்த்து கிடைக்குங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு பெனிஃபிட். அதுக்கப்புறம் அந்த 25 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 70 வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த கேஷ் போனஸ் மட்டும் தாங்க கிடைக்கும். ஸோ அது வந்து 8% ஆர் 4% எவ்வளோ டிக்ளேர் பண்ணுறாங்களோ கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் பொறுத்து அதுதாங்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க. சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி 8 lakhs, ஏன்னா 8 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் டெர்மினல் போனஸ் பார்த்தீங்களா, ஈஃப் டிக்ளேர்டு, ஓகேங்களா. டிக்ளேர் பண்ணால் மட்டும்தாங்க டெர்மினல் போனஸு, ஓகேங்களா. இது வந்து கேரண்டீட்லாம் கிடையாது. ஸோ டோட்டல் பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 8% எவ்வளோ வந்திருக்கு, 4% எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன்லி அசியூம்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் தாங்க, கேரண்டீட் கிடையாது. ஸோ நான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன், இது வந்து நீங்கள் சொன்னீங்களே சார் இது வந்து கேரண்டீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் நான் எதுலேயுமே சொல்லலை. இது வந்து ஒரு நான் கேரண்டீட் ப்ராடக்ட்டு, உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் எடுக்கணும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிள் காலம் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அட் 4% எவ்வளோ வரும், அந்த கேரண்டீட் பே அவுட் எவ்வளோ வரும். ஸோ 8% டிக்ளேர் பண்ணாங்கன்னா இந்த 42,600 வந்துட்டுருக்கோம், ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் இந்த டோட்டல் பெனிஃபிட் எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 4%க்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் வேறு வீடியோவில் கண்டிப்பாக இதை விட ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.